ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நடந்தது. போனதுமே டீச்சர் என் கையில மைக்க தான் கொடுத்தாங்க. ஹெச்எம் மேடம் கொடுத்து சொல்லுங்கன்னாங்க. நான் போய் காலில் போடுவதற்கு கூட சிறுபிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நான் பள்ளிக்கு வந்தேன். நான் கத்துக்கிட்டதா நான் வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட போல எப்படி இருக்குமோ சும்மா நம்ம வீட்டுல ஃப்ரீயா இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி போனேன். ஆனா வந்து எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த பள்ளியிலே பணியாற்ற வரும்போது உண்மையை சொல்கிறேன், என் காலில் போடுவதற்கு கூட சிறுபிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நான் பள்ளிக்கு வந்தேன். ஆசிரியராக வந்த உடனே பாடம் நடத்தும் போது எனக்கு மிகவும் சங்கோஜமாக இருந்தது. ஒவ்வொருவரையும் நான் கற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒருவருக்கு முதல் மாணவனாக இருப்பான், வகுப்பில் கடைசி மாணவன் இருப்பான். அனைவருக்கும் ஒரே மாதிரியாக என்ன செய்ய முடியாது, கற்பிக்க முடியாது. ஆக முதல் மாணவனுக்கும் கடைசி மாணவனுக்கும் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொன்றாக தயார் செய்வேன். என்னுடைய முதல் அனுபவம் என்று எடுத்துக்கொண்டால் பின்தங்கிய மாணவனை மட்டுமே நான் என்ன செய்தேன், முதல் குறியாக நான் எடுத்துக்கொண்டேன். அவனுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்த பின்புதான் கல்வி வளர்ச்சி, அதாவது மற்ற மாணவர்களும் என்ன செய்வார்கள், நன்றாக படிக்க ஆரம்பிப்பார்கள். பேர் ஆர் வினோத்குமார், உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத நான் வேலைக்கு வர்றப்ப பசங்களை பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருந்தது. ஐயோ அப்படி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவங்களுடைய விளையாட்டை போகிறது பார்த்தோன்னே இந்த மாதிரி இவங்களை வந்து நல்ல நிலைமை கொண்டு போகணும். வகுப்பில் இருக்கிறத விட வகுப்பில் படிக்கிறத காட்டிலும் விளையாட்டு ஒரு முக்கியம். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு விளையாட்டு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் பசங்கள் நல்லா படிக்க முடியும். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னே அவங்கள வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கூப்பிட்டு போனேன். கபடி டீமு எல்லாம் நல்லா உற்சாகம் பண்ணாங்க. அவங்க விளையாட்டை பார்த்து நல்லா பண்ணுறதை பார்த்து எனக்கு இன்னும் இது மோட்டிவேஷன் எனக்கு அதிகமாச்சு. பசங்களை பார்த்து எனக்கு மோட்டிவேஷன் அதிகமானது. நான் இன்னும் இதை விட சிறப்பாக செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் படிப்பு மட்டும் கிடையாது, ப்ளஸ் விளையாட்டு, உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி வெள்ளையாவரத்துல வந்து தற்பொழுது வந்து முதுகலை ஆசிரியராக, வேதியியல் பாடத்தின் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் முதல்ல வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தாமரங்கோட்டை அப்படிங்கிற அந்த பள்ளியில வந்து முதல் நான் பணியேற்றேன் 2006ஆம் ஆண்டு. அதுல இருந்து இது வரைக்கும் நான் நல்லா பணியாற்றி வரேன். இப்போ வந்து நான் வந்து முதல்ல என்னோட அனுபவத்தை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் முதல்ல வந்து 2006ல் வந்து வேலைக்கு போறேன். அப்போ வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி பள்ளியும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அரசு பள்ளி அப்படிங்கிறது மிக மிக அருமையாக இருக்கிறது. மாணவர்கள் வந்து நான் ஜாயின் பண்ண உடனேவே அந்த டைம் டேபிளை கொடுத்து நீங்க கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட போல எப்படி இருக்குமோ சும்மா நம்ம வீட்டுல ஃப்ரீயா இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி போனேன். ஆனா வந்து எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உடனே டைம் டேபிள கொடுத்தாங்க, உடனே நாங்க வகுப்புக்கு போனோம். அந்த மாதிரி ரொம்ப நாங்க வந்து அரசு பள்ளி வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னுடைய முதல் அனுபவம். அதே நேரத்துல வந்து பசங்க வந்து கொஞ்சம் வாழ்த்தனம்லாம் இருக்கும். அதை வந்து என் அன்பாலேயே நான் நிறைய இடத்துல வந்து கையாண்டிருக்கேன். அன்பா பேசி அவனை பக்கத்துல அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி நம்ம கேட்டாலே அவங்க வந்து நல்லா என்ன செய்வாங்கன்னா நம்மளோட வந்து ஒன்றே நம்மளோட ஒரு பிணைப்போட இருப்பான். வேதியியல் ஆசிரியங்கனால சொல்றேன், இப்போ ஒரு பாண்டோட நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா பையங்களோட எப்பயுமே நான் வந்து ரொம்ப வந்து பர்சனல் எல்லாம் கேட்பேன். அதே மாதிரி அவங்களோட நல்ல பழக்க வழக்கம் எதெல்லாம் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். காலையில வேகமா எந்திரிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 2014 விழுப்புரம் மாவட்டம் கிளியூர் ஸ்கூல்ல உளுந்தூர்பேட்டையில ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். முதல்ல போறப்போ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நடந்தது. போனதுமே டீச்சர் என் கையில மைக்க தான் கொடுத்தாங்க. ஹெச்எம் மேடம் கொடுத்து சொல்லுங்கன்னாங்க. நான் போய் என்னுடைய பேரை சொல்லிட்டு உங்களுக்கு அம்மாவா வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கடுத்து கிளாஸ்க்குள்ள போறப்போ நான் 2 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன். காமர்ஸ், அக்கௌண்டன்சி. 11th 2 12th 2 பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுகளோட முன்பு கிராமப்புற சைடு நல்ல மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் நல்ல அம்மா மாதிரி நம்மளை ஏற்றுக்கிட்டு பழக ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. வெள்ளையாபுரம் ஸ்கூலுக்கு வந்து இதில் நான் வந்து காமர்ஸில் 2 சென்டம் 200க்கு 200 இருக்கிறப்பமும் அக்கௌண்ட்ஸில் சென்டம் காட்டியிருக்கேன். காமர்ஸ்லையும் காட்டியிருக்கேன். போன வருஷம் எனக்கு 2 பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கி கொடுத்தாங்க. காமர்ஸில் சென்டம் எடுத்து கொடுத்தாங்க. பிள்ளைகள்கிட்ட நல்ல அன்பா
மிங்கில் ஆனோம் அப்படின்னா பிள்ளைகளெல்லாம் நம்மள அம்மாவா ஏத்துக்கிட்டு நல்லா பழகுவாங்க. மாணவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதான். மாணவர்களிடமிருந்து அவங்க வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கிராமப்புற சூழ்நிலையில் இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கைட் பண்ண முடியாத அளவு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அதை வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம கொஞ்சம் பேரண்ட் கைடையும் கொடுக்குறப்போ இன்னும் அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.